எல்லாரும் கண்கள் மூடி தலை வணங்கலாம். அண்ட் இந்த சாயங்காலனுடைய ஜபத்தை ஆரம்பிக்க போறோம். ஆண்டவரே, மறுபடியும் இந்த சாயங்கால நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி ஜபம் பண்றதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். வர முடியாதவங்க கூட நாங்கள் ப்ரே பண்ணிருக்கோங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, சுத்தி வர முடியாதவங்க அந்தந்த இடத்துல உட்காந்துட்டு கூட அவங்க வசனம் கேட்டு இருக்கும் போது அவங்க காதுக்குள்ள ஒரு மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, வர முடியாதவங்களை கூட நீங்க சீக்கிரமே கொண்டு வாங்க ஆண்டவர். இந்த சாயங்கால நேரத்துல நாங்க பாடும்போது உங்களுடைய வசனத்தை நாங்க கேட்கும் போது ப்ரே பண்ணும்போது நீங்க பேசுங்க ஆண்டவரே. பாடும்போது கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. வசனம் மூலமா நீங்க பேசுங்க, பிரேயர் மூலமா நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த சின்ன பிரேயர் இயேசு நாமத்துல கேட்கிறேன், ஆமென். எந்த நாளும் எந்த உள்ளம் பாட வேண்டும், எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். சிவ தண்ணி நதியாக பாய வேண்டும், சிவ தண்ணி நதியாக பாய வேண்டும். சிலுவையில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவையில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழால் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழால் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும்.
உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். எந்த ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்த ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். தமிழ் பாடங்கள் ரொம்ப அர்த்தமான அந்த மீனிங் சாங்ஸ் தமிழ்ல அந்த ஒவ்வொரு வேர்ட்ல எவ்வளவு மீனிங் இருக்கும் அது நம்ம ஹிருதயத்தோட நினைச்சு பாடம் கேட்கும்போது ஆண்டவர் பாடல் மூலமா பேசுவாங்க. ரெண்டாவது சார்ந்து நம்ம எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. எல்லா பாடங்களுமே கண்ணீரோட இருக்கிற பாடங்கள், ஹிருதயத்தை கொடாத பாடல்கள். வாழும் பூமி உறங்கும் இல்லம் ஒன்னும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் ஒன்னும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால்
காருண்யத்தால் வந்ததோ கர்த்தாவே நீ தந்ததோ காருண்யத்தால் வந்ததோ என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்ததோ என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்ததோ எல்லாமே நீ தந்ததோ எல்லாமே நீ தந்ததோ உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்தயம் உன்னதரே நீ தந்தது உம் அன்பால் தான் வந்தது அன்பு உணர்வுள்ள இதயம் உன்னை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்த எண்ணம் உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்த எண்ணம் உன்னதரே நீ தந்தது உம் அன்பால் தான் வந்தது உன்னதரே நீ தந்தது உம் அன்பால் தான் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது விண்ணை துறந்து மண்ணில் வந்து நம்மை கொடுத்து என்னையும் மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது 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 என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது மூடாத சாயந்திரமா பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தால் கதறும் போது என்னை கேட்பவரே தமிழ்ல இருந்து பாடல்கள் தெலுங்குல எழுதிருக்கு நாங்க பாட வேண்டியிருக்கு இருந்தாலும் ஸ்பெல்லிங் ரொம்ப கரெக்டா வர மாதிரி ப்ரே பண்ணுங்க சின்ன சின்ன தப்பு இருந்தா கூட மன்னிச்சிடுங்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன் அந்த உச்சரிப்பு எல்லாம் பக்கவா வர மாதிரி
பார்த்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்ன கோரி என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரே, என்ன கோரி என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போதும் என்னை கேட்பவரே. சில வாழ்த்து புரியுது, சில வாழ்த்து புரியலங்களா? அகலமான வாழ்த்து. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் நேர்காலம் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோட உண்டு. இருந்தின பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேடுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேடுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்ன கோரி என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரே, என்ன கோரி என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் உம்
மதுவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே என்ன கோரி என்ன துணையாளரே தாகம் தீர்க்கும் நீரே என்ன கோரி என்ன துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவதன் நீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தானே கதரும் போதும் என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போதும் என்னை கேட்பவரே என்ன கோரி என்ன துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவதன் நீரே என்ன கோரி என்ன துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவதன் நீரே ஆவியானவரே 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 ஆவியானவரே. நாலாவது சாங் நம்ம ஆந்திராவில் நிறைய பேர் பார்க்கறதுனால ஒரு தெலுங்கு சாங் பாட போறோம். ரொம்ப மீனிங்ஃபுல் சாங், மீனிங்களோட சாங். ஆண்டவருடைய கிருபை பத்தி
చేయాలని దీవించాలని నీ కృపలోనే దాచాలని ఊహించని కార్యములు నాలో జరగాలని సమృద్ధితో నింపాలని మేలు చెయ్యాలని దీవించాలని నీ కృపలోనే దాచాలని ఊహించని కార్యములు నాలో జరగాలని సమృద్ధితో నింపాలని ఆశయ్యా నీ ఆశయ్యా ఆశయ్యా నీ ఆశయ్యా ఆశయ్యా నీ ఆశయ్యా ఆశయ్యా నీ ఆశయ్యా நீங்க எந்த இடத்துல வந்துட்டீங்களோ அதே இடத்துல அந்த ஆண்டவர் எழுப்புவாங்க. కనపరచువాడు కృప చూపువాడు పడిపోయిన స్థితి నుండి పైకి లేపు దేవుడవు కనపరచువాడు కృప చూపువాడు పడిపోయిన స్థితి నుండి పైకి లేపు దేవుడవు నీ రక్షణ ఉంటే నన్ను తాకేదెవరయ్యా నీవే నన్ను కోరుకుంటే నన్ను దాటేదెవరయ్యా కడవరకు నా సాక్ష్యమును కాపాడుకుంది మేలు చెయ్యాలని దీవించాలని నీ కృపలోని దాచాలని యేసయ్యా எப்பவுமே அவர் உங்க கூட தான் இருக்கிறார். నా ఒంటరి పయనంలో నీ దూతల తోడుంచావు నేవేయు ప్రతి అడుగులో నా ముందర నీ ఉన్నావు నా ఒంటరి పయనంలో నీ దూతల తోడుంచావు నేవేయు ప్రతి అడుగులో నా ముందర నీ ఉన్నావు నీ కంచె లేకుండా తిరిగి రాలేనయ్యా నీ కంచె లేకుండా తిరిగి రాలేనయ్యా నా రక్షణ శృంగమ నీవు లేనిదే నీ బ్రతకగలను మీరు చెయ్యాలని జీవించాలని నీ కృపలోని దాచాలని యేసయ్యా నీ కార్యములు నాలో జరగాలని సమృద్ధితో నింపాలని యేసయ్యా எற்கொள்ள உயிர் இருக்கிறவரா ஆண்டவருடைய பாடல் பாடுவேன். நீங்க என்னுடைய வாக்கில செய்கிற எவ்வளவு கிருபைகள் மெயின்டெனன்ஸ்
துதிச்சு உன்னை ஆராதிக்கிறேன். ప్రాణమున్నంత వరకు పరవశించినే పాడెను నీ కృపను తలపోయితూ నిన్ను ఆరాధించదా. ప్రాణమున్నంత వరకు పరవశించినే పాడెను నీ కృపను తలపోయితూ నిన్ను ఆరాధించదా. ఓపిక ఉన్నంత వరకు కాదయని సేవ, ఓపిక ఉన్నంత వరకు కాదయని సేవ, నాలో ఊపిరి ఉన్నంత వరకు చెయ్యాలయని నేను చెయ్యాలని దీవించాలని నీ కృపలోనే దాచాలని. ఊహించని కార్యములు నాలో జరగాలని సమృద్ధితో నింపాలని. ఆశ్రయా నీ ఆశ్రయా, ఆశ్రయా నీ ఆశ్రయా, ఆశ్రయా నీ ఆశ్రయా, ఆశ్రయా கொஞ்ச நேரம் நம்ம ஜபம் பண்ண போறோம். 2-3 பேர் ஜபம் பண்ணுங்க. ஜெப நேரம் போயிட்டு இருக்குது. அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு
வந்து அப்பா அக்கினி பதிலாக இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உடைய சொல்லி நடக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் தாங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன் நான் சொல்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். அப்பா எந்த ஒரு காரணத்தையும் பார்த்து கடமை வராதது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர்கள் தகப்பனே வர வேண்டிய வருமானமாக இருக்கிற தூசியை தகப்பனே அப்பா ஒவ்வொரு இல்லத்தை நான் வராதேன்னு சொல்லி தகப்பனே அப்பா உங்க பாதுகளை நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் விட்டு கொடுக்குறேன் தகப்பனே அப்பா உங்களை சகாயம் பண்ணுவேன் தெரிவு பண்ணுவேன்னு சொல்ற தகப்பனே ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தகப்பனே எங்கள் இல்லத்தில் நிலவரையை தகப்பனே ஒரு நன்றி தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க எழுதி நிற்கிறோம் அப்பா இசப்பா வந்தவங்க அனைவரும் தகப்பனே உடம்பு நல்லா சரியில்லை சொல்லி அப்பா தலைநகரத்தை எழுதியிருக்காங்க தகப்பனே அப்பா அவங்க அனைவரும் வந்து உள்ள வந்து ஜெயிக்கவும் அப்பா ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆசிரியர் இந்த வார்த்தையானது அவங்க உள்ளத்தில் நிலமும் போது தகப்பனே நம்ம தேடி வர அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இசப்பா குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை பிரச்சனை இல்லாத அந்த ஆசிரியர்கள் தகப்பனே அப்பா பிள்ளைகளை முழுமையும் ஆசிரியர்கள் முதியோர் அனைவரையும் ஆசிரியர்கள் தகப்பனே அப்பா அந்த ஜப வேலைகளை ஒவ்வொரு ஜபத்தையும் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துறது நீங்கள் ஆசிரியர்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் பிரச்சனையும் எதுவும் வராதபடி தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைலாம் மறுக்கிறது தகப்பனே அப்பா அந்த தெரு முழுவதையும் ஆசீர்வதிங்க அப்பா அந்த தெருவுங்களை பிசாசு நுழையாதபடி தகப்பனே வீடு முழுவதும் தகவல் ஒப்புக்கொடுக்கணும்ப்பா அப்பா இந்த எந்த ஆளுங்க போல யாரும் இல்லை தகப்பனே அப்பா இதை ஜெபிக்க வேண்டிய வீடாக இருக்கணுமா தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆசீர்வதிப்பேன் அப்பா அதை ஒரு வீடு காலியாக இருக்கு தகப்பனே அப்பா நல்ல கிறிஸ்த குடும்பமாக வந்து சேரும்படி நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த வீடு ஜப வீடாக மாறி நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா உச்சந்தலை உள்ளவாறு தேவன் நீங்கள் வாய் நடத்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனே அப்பா எங்களை ரத்தத்துக்குள்ளே மூடி மறுத்துக் கொள்கிற தகப்பனே பிசாசின் கண்ணுக்கு அகப்படாத காத்துக்கொள்கிற தகப்பனே அப்பா இனி முழுவதும் எங்களை காத்துக்கொள்கிற தகப்பனே இந்த மாதம் முழுவதும் என் தகப்பனை எங்களை வரைக்கோடு எங்களை காத்துக்கொள்கிற கண்ணன் போல எங்களை காத்துக்கொள்கிற விசப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே வயது மொழிதான் எவ்வளோ கஷ்டப்படுற தகப்பனே அந்த வெயில் சிட்டுக்குனால தகப்பனே அவங்க வர சோர்வையில தகப்பனை தடுத்து நிறுத்தி அந்த பிள்ளைகளுக்கு பெண்பார்க்க முடியாது அந்த நிலவினை இல்லாதது அப்பா பெறனா இருக்காங்க ஆசீர்வதிங்க தகப்பனே இந்த கேன்சர் வந்து எவ்வளோ பேர் அவதிப்படுறாங்க தகப்பனே அப்பா தப்பு செய்கிறாங்கப்பா அவங்க கண்ணால் பார்க்க முடியாத தகப்பனே அவங்க கூட இருந்து பார்க்கறதுதான் தகப்பனே அந்த கஷ்டத்தை தகப்பனே அவங்க இருந்த தப்பெல்லாம் மறைத்துட்டு தகப்பனே இப்போ பத வேதனை யாரால முடியும் தகப்பனே இந்த கேன்சர் வீடிங்க தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோயில் இடித்து வல்லவராக காத்துக்கொள்ளுங்க சப்பா அப்பா உங்கள் ஜபம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும்படி உதவி செய்யப்பா எந்த இடத்துல தரங்கள் இல்லாதபடி உதவி செய்ய தகப்பனே எங்கள் ஆலயத்தை கட்டியத்துக்கு தகப்பனே எங்கள் பிசாசு தன்மையை பற்றி நிறுத்தி சொல்லியிருக்கு தகப்பனே அப்பா அந்த ஆலயத்துக்கான தேவைகளை நீ சந்திமப்பா அப்பா எனக்கு ஒரு குடும்பம் முழுவதும் தரத்தில் ஒப்புக்கொள்ள நீங்கள் ஜெபிக்கிற முழுவதும் பிள்ளைங்க தரத்தில் ஒப்புக்கொள்ள தகப்பனே இந்த படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே போகையில் வருகையில் எல்லாமே அந்த பிள்ளைகளை எனக்கு கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்பா வாகனம் ஓட்டி போடுங்க வருங்க தகப்பனே அப்பா கண்ணு போக தெரியாத ஓட்டி கொண்டு போய் தகப்பனே மோதி ஏதாவது ஒரு ஆபத்தில் அப்பா அவங்க சுற்றி கொள்ளாதது என் தேவனை காத்துக்கொள்ளுங்க அப்பா நீங்கள் முன்னே போகும்போது அவங்க பின்னே செல்லும் போது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத என் தகப்பனை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக கொடான கொண்டு நன்றி தகப்பனே வீடு முழுவதும் ஆசீர்வதிங்க எந்த ஒரு பிசாசு உள்ள முடியாதது காத்து கொடுத்தப்பா என் தகப்பனே இந்த வீட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லாதது என் தேவனை ஒவ்வொரு பிள்ளையும் எனக்கு காத்து வருங்க பாதப்பண்ட ஒப்புக்கொள்கிற தகப்பனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் செலுத்துகிறேன்.
வேற யாராவது ஃபோன் பண்றாங்க? பண்ணியாச்சுனா எல்லாம் பண்ணியாச்சு. ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள நாம போக போறோம். சங்கீதம் 1ஆம் அத்தியாயம் 1வது வசனம். தமிழ்ல யாராவது படிக்க முடியுமா? దుర్మార్గుల సలహా ప్రకారం నడవకుండా పాపాత్ముల జీవిత విధానంలో నిలవకుండా పరిహాసకులుండే చోట కూర్చోకుండా ஒரு வசனம் மட்டும் நம்ம தியானிக்க போறோம். தமிழ்ல எப்படி படிக்க முடியுமா? தமிழ்ல கேட்கறதுக்கு அழகா இருக்கு. எனக்கு தமிழ் புரியலன்னு கூட தெரியலன்னு கூட சங்கீதம் 1:1 பொறுமையா படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்விடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் போதும். அதாவது ஒரு வசனம் தியானிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. கரெக்டா 6 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னா 7 மணிக்கு எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்குது. கீழே உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்பா 86 வயசு நினைக்கிறேன். கரெக்டா டைம் பிரகாரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்றதே கிடையாது. ஆண்டவருடைய வசனமே அப்படிதான். நம்ம டைம் பிரகாரமா நம்ம ஃபாலோ பண்றோம். எல்லாமே நம்ம டைம் பிரகாரமா நம்ம ஃபாலோ பண்றோம். வேலைக்கு போறது கரெக்டா டைமுக்கு போறோம் இல்லையா? வேலைக்கு போறது கரெக்டா டைமுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போறதே டைம் கரெக்டா போறோம். டைம் கரெக்டா போறேன்னா அங்க என்ன நடக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கரெக்டா நம்ம டைமுக்கு வரணும். டைம் வரலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வேலை தெரியுமா? பசங்களுக்கு தெரியுமா? இல்ல பசங்களுக்கு கரெக்டா தெரியும் நினைக்கிறேன். என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? ஒன்னும் பண்ண மாட்டாரு. ஆனா ஸ்கூல் லேட்டா போனா என்ன பண்ணுவாரு டீச்சரு? என்ன பண்ணுவாங்க? இந்த காலத்துல எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல திருப்பி வைப்பாங்க கைக்கு. இப்படி கூட கிடையாது. திருப்பி தான் சொல்லுவாங்க. அந்த வழி தாங்க முடியுமா? தாங்க முடியாது. ஆனா அவங்க ஆண்டவர் கரெக்டா டைம் வரலன்னு சொன்னா கூட எவ்வளவு நேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. நேசிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு ஸ்கூலுக்கு இதுக்கு டிஃபரெண்ட். அதுதான் நீங்க சங்கீதம் ஃபுல்லா ஜபந்தா. எப்பேற்பட்ட ஜபம். அதே மாதிரி பாடங்கள் கூட சங்கீதம் மூலமா தான் பெரிய பெரிய ஓய்வு காலங்கள் எல்லாம் பாடல் எழுதுறது நம்ம பார்க்கிறோம். எடுக்கிறது பாடல் நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல ஆலயத்தை மேல போகும்போது அவங்க பாடிட்டே போவாங்க. சொல்ல போனா எவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சங்கீதம் நம்ம தியானிக்கிறதுக்கு. ஒரு வசனம் நம்ம மட்டும் தியானிக்கிறதுக்கு நமக்கு சமயம் இல்லை. அதே மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் கூட இருக்கு. அது 1-2 மட்டும் நம்ம படிச்சுட்டு புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம அந்த வசனத்தை புரிஞ்சுக்குவோம். దుర్మార్గుల సలహా ప్రకారం నడవకుండా நடவாமல் கிளீனா போடப்பட்டிருக்கு. இதுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தம் இருக்கு. அது புது ஏற்பாட்டுல கிளீனா போடப்பட்டிருக்குது. நீங்க பாருங்க என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு கிளீனா. எபேசி 2:6 பாருங்க. எபேசி 2:6 புதிய ஏற்பாடு 2:6.
மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. எபேசி 2:6 தானே? நடவாமல் இல்ல அதுல 6:11 இருப்பாருங்க. 6:11 6:11 ஆனபடியினால் உன்னை மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அகாலத்திலே சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். 14 எபேசி 6:14 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராக்கி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடிச்சுவரை தவிர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் சமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. கொலோசியர் 2:6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. நடந்து விட்டு போடப்பட்டிருக்குதா? நடவாமல் அதுல கீழா போடப்பட்டிருக்குது. சில வசனங்களை பாருங்க. எபேசில கீழா போடப்பட்டிருக்குது நடவாமல். அதே மாதிரி ரெண்டாவது பாபாத்துல ஜீவித விதானம் கொண்டா. தமிழ்ல 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியிலே நிற்காமல் பரிகாசங்கள் உட்காராமல். இது ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு புது ஏற்பாட்டு கீழே போடப்பட்டிருக்குது. நமக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னு சொன்னா நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? மனம் திரும்பாதவங்க கிட்ட கேட்டான்னு சொன்னா அவங்க கரெக்டா நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம பேசணும்னா அவங்க கரெக்டா நமக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி நடக்கணும், எப்படி நிக்கணும். எல்லாரும் நிற்கும் போது அவங்க கூட நம்ம சேர்ந்து போய் நின்றுட்டு இருப்போம். எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது அங்க போய் நம்ம நடக்கும் போது நம்ம கூட நம்ம நடந்திருப்போம். புதிய ஏற்பாட்டுல கிளீனா போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த வசனத்துல அப்புறமா நீங்க படிச்சு பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் சில இடத்துல உட்காந்துப்பாங்க பாருங்க. அதே மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. கிளீனா வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு 2 ரெஃபரன்ஸ் நம்ம படிச்சு பார்ப்போம். சங்கீதம் 2:12 பாருங்க. சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் பத்தி இங்க கிளீனா சொல்லப்பட்டிருக்குது. யார் பாக்கியவான்கள்? துர்மார்கன் நடவாமல், பாவிகள் நிற்காமல், பரியாசம் ఉకారమని యెహోవా ధర్మోపదేశంలో ఆనందిస్తూ దాన్ని రాత్రి పగలు ధ్యానిస్తూ ఉండేవారు ధన్యజీవులు. 2వ வசனத்துல போடப்பட்டிருக்குது. யார் ధన్యவான்னு சொல்லிட்டு அங்க கிளீனா போடப்பட்டிருக்குது. யார் ధన్యவான்களா?
இங்க ஹிப்ரு லாங்குவேஜ்ல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பாக்கியவான்கள் சொன்னா சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்ன வந்து சொன்னா அதிருஷ்டவந்தர்கள் அப்படின்னு சொன்னா தமிழ்ல லக்கு, தமிழ் என்ன? அதிசயம், அதிருஷ்டவந்தரு. அதிருஷ்டவந்தருன்னு சொன்னா தமிழ்ல எனக்கு அது கரெக்டா வரமாட்டேது, டக்குன்னு வரமாட்டேது. முதலாவது சந்தோஷமா இருப்பாங்களாம். எப்போ எப்ப சந்தோஷமா இருப்பாங்க? துர்மார்களுடைய நடவாமல், பாவிகள் விஷயத்துல நிக்காமல், தேவையில்லாதவங்க பரிகாசங்கள் எப்ப பார்த்தாலும் பேசினே இருப்பாங்க. அவங்க கூட போய் நம்ம உட்காந்து என்ன பாருங்க, எவ்வளவு பயங்கரமான விஷயம், எவ்வளவு அழகா நமக்கு ஆண்டவர் கிளியரா சொல்றது நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய அனுபவத்துல கிளியரா சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 32:1-2 பாருங்க. சங்கீதம் 32:1-2 யார் பாக்கியவான்கள் சொல்லிட்டு நிறைய வசனங்கள் நமக்கு போடப்பட்டிருக்குது. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்ம முதல்ல எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், ஆனா ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சுட்டாங்க. மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாவம் செய்ய முடியுமா? அந்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு எப்படி காட்டிட்டாங்கன்னு சொன்னா, எத்தனையோ நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒவ்வொரு வேலு எவ்வளவு கனமா இருக்கு, எவ்வளவு கனமா இருக்குன்னு சொன்னா அவ்வளவு கனமா இருக்கு. ஒவ்வொரு வேலு நம்ம உடம்புக்குள்ள ஒரு விரல் அவ்வளவு கனமா இருக்கு. ஏன் அவ்வளவு கனமா இருக்குன்னு சொன்னா, நம்மளுடைய பாவத்தை ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது சீவ நெத்தரோட சேர்ந்து இருக்கு. எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க, பாவம் எவ்வளவு பயங்கரமானது பாருங்க. ஆண்டவர் எனக்கு கிளீனா காமிச்சிருக்கிறார். ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த புண்ணு செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நான் நிறைய சின்ன வயசுல இருக்கும்போது ஓந்துட்டு இருப்பேன். அங்கங்க அடிப்படம் எனக்கு எங்க மாமா தான் சரி பண்ணுவார். எப்படி சரி பண்ணுவாருன்னு சொன்னா, அப்படியே அமைக்கு எடுத்துருவாங்க, அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம். அது வந்து அந்த சீவ நெத்திர வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆயிரம் போட்டு கட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த பாவத்தை எனக்கு ஆண்டவர் காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க. அதே மாதிரி துர்மார்கன் சலஹா பிரகாரம் நடக்கும். துர்மார்கன் தமிழ்ல என்ன போடுறது? ஒண்ணு துர்மார்கன் தமிழோட துர்மார்கன் தானே? ஆமா. துர்மார்கன் யாரு? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாதவங்க. ரோட்ல போறவங்க யாராவது ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. எப்படி வேணா நம்ம நினைச்சுக்கலாம், அவங்களோட சொல்லி நம்ம நடந்து போயிட்டே இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒன்னும் நல்லா புரிய வைக்கிறேன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல கிளீனா போடப்பட்டிருக்கு. நமக்கு சமயம் இல்லாது. அதே மாதிரி பாவிகள் விஷயத்துல நம்ம நிக்காமல், அதே மாதிரி அனாவசியமான பேசினே இருப்பாங்க. அவனுக்குள்ள போய் நம்ம உட்காந்து இருந்தான்னு சொன்னாங்க. எப்படி
உட்கார வேணாம்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம உட்காருவோமா, நம்ம நிக்கிறோமா, நம்ம நடக்கிறோமா? வேண்டாம். இன்னைக்குல இருந்தே அது வேணாம். ఆండవర్ ఇంకా మనుషుల్ని దీవించడం ఆయనకు అతి ప్రియం. ஆண்டவர் இந்த மனுஷங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பிரியமான விஷயம் சொல்லிட்டு எவ்வளவு அழகா இந்த வசனம் மூலமா நமக்கு புரிய வருது. அதே மாதிரி அதே நேரத்தில் ஆனால் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆனால் என்ன சொல்றாங்க, దేవుని దీవెనల సంపూర్ణత ఇక్కడ వర్ణించబడిన వ్యక్తులకే కలుగుతుంది. நம்ம பார்க்கிறோம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, இந்த உலகம் எப்படி இருக்க சொல்லிட்டு இந்த வசனத்துல முதல் வசனத்துல கிளீனா போடப்பட்டிருக்கு. எவ்வளவு அழகா நமக்கு அங்க ஈஸியா அங்க சொல்லுது நம்ம பார்க்கிறோம். நடவாமல், நிக்காமல், உட்காராமல், இந்த மூணு விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியதான். இந்த நிமிஷத்துல இருந்து அதை நம்ம ஃபாலோ பண்றது நம்ம பார்ப்போம். ఎటు చూచినా దేవుని వాక్కుకు విరుద్ధమైన సూచనలు, చెడు సలహాలు ఇచ్చేవారు. நீங்க எங்க போய் பாருங்க, எது என்ன பேசுங்க, தேவையில்லாத விஷயங்கள் உனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல நம்ம கேட்டே இருக்கணுமா? வேணாம். நமக்கு ஆண்டவர் கிளீனா சொல்லப்பட்டிருக்கீங்க, யாருமே நமக்கு சொல்ல தேவையில்லை. நேரா போய் ஆண்டவர் கிட்டதான் நமக்கு. எனக்கு மனம் திரும்பும் போது, மனம் திரும்புறதுக்கு முன்னாடி கூட நிறைய விஷயங்கள், நிறைய பேர் நிறைய விதத்துல நமக்கு சொல்லுது நான் பார்த்தேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் கிட்ட நேரா போய் மூட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேட்பேன். ஒரு விஷயம் எங்க லைஃப்ல நடந்தது, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு விஷயமே கிடையாது, நிறைய விஷயங்கள் நடந்து நான் பார்த்து இருக்கிறேன். வரிசையில் இருக்கும்போது இந்த லைன்ல நாங்க இருப்போம், பக்கத்துல எல்லாம் யாரும் கிடையாது, எங்க சித்தி தான், சித்தி அவனுடைய ஃபேமிலி இருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுல, அவங்க அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். எங்க போயிட்டாங்க? அந்த மட்டத்துல போய் சேர்ந்துட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அந்த மட்டத்துல போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா, எங்க அவங்க அந்த இது சங்கீதம் 9:1 பாருங்க, போடப்பட்டிருக்கு, கீழே போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்த வசனம் மூலமா பேசிக்கிறார் ஆண்டவர் என்கிட்ட. சங்கீதம் 9:1 என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அந்த சேர்ல இருந்து மேல எடுத்துட்டாங்க. 9:1 90:1 கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இல்லம்மா, இந்த வசனம் கிடையாது. அந்த சேர்ல இருந்து மேல எடுத்திருக்காங்க. அந்த மண்ணு எப்பேற்பட்ட மண்ணுன்னு சொன்னாங்கன்னா, அந்த மண்ணுக்குள்ள நம்ம கால் வச்சோம்னு சொன்னாங்கன்னா மேல நம்ம வர முடியாது, அப்படி உள்ள போயிட்டே இருக்கும். அப்படி உங்க பையன் உள்ள போயிட்டாங்க, அவன் மேல வரவே முடியாது. இவ்வளவு அழகான அன்வாசனம். அது நமக்கு 90:1 தான் போடப்பட்டிருக்கு. யாரும் நமக்கு இல்லை அது நினைக்கிறேன். எப்பேற்பட்ட மண் அது, பயங்கரமான மண் அது. அது எல்லா இடத்துலயும் இருக்காது, சில இடத்துல மட்டும்தான் மழை பெய்ஞ்சு இருக்கும் போது இருக்கும்.
அதனாலதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, மழை பெய்யுதுன்னு சொன்னான்னா இந்த கால் நம்ம வைக்கும் போது தண்ணிக்குள்ள உசாரா வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி அனுப்புவாங்க. சில இடத்துலதான் அந்த மாதிரி மண்ணுகள் எல்லாம் இருக்கும். அதை கால் வச்சு இருக்கும்போது அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். நீங்க வேற மழை வர முடியாது. யாராவது அங்க இருந்தா தான் காப்பாற்ற முடியும். யார் இல்லைன்னு சொன்னாங்கன்னா காப்பாற்ற முடியாது. ஞாபகப்படுத்துறதுக்கு ரெடி யோசனை பண்ற கட்டிச்சு 42 பாருங்க. பயங்கரமான புலியும் மலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி. எப்படி நிக்க வச்சிருக்காரு பாருங்க. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது? அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க, அந்த மாசத்துல போயிட்டாங்க, சேர்த்துட்டாங்க, அவ்வளவுதான். அவர் வரவே மாட்டாங்க, அவர் வரவே முடியாது, எடுத்து வர முடியாது அவர். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? எவ்வளவு கிளீனா சொல்றது நம்ம பாக்குறோம். ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கணும். என்ன டவுட் இருக்கணும், என்ன டவுட் இருக்கட்டும், எப்பேற்பட்ட டவுட் இருக்கட்டும், நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா கிளீனா சொல்லுவாங்க. இந்த மாசம் முடிஞ்ச உடனே அடுத்த மாசம் என்ன வசனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டினே இருப்பேன். விட மாட்டேன். ஆனா இந்த வாட்டி திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மாசம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணினே இருப்பேன் ஆண்டவர் வசனம் கொடுக்கும்போது. ஆனா இந்த மாசம் மட்டும் என்ன சொல்றாரு? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வசனம் கொடுத்துட்டு, எந்த வசனம் மூலமா நீங்க பேசு. ஆனா சாதனை என்ன பண்றது? இந்த 2 நாள் இந்த வசனம் தியானிக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கல. நம்ம உள்ளமா விடக்கூடாது. ஆமா, விடக்கூடாது. దేవుని మార్గాలను తిరస్కరించి పాపానికి తమను తాము ఇచ్చి వేసుకుని దేవుని సత్యాలను పరిహాసం చేస్తున్నారు. ధన్య జీవులైన వాళ్ళు అలాంటి వారి మాట వినరు, వారితో సహవాసం చెయ్యరు. ఈ వసనాల్లో దుర్మార్గం ఎలా ఎదుగుతుందో వెళుతుందో చూడడం, నిలవడం, కూర్చోవడం. ఒక మనిషి చెడు సలహాలను పాటిస్తూ ఉంటే అది అతన్ని చివరికి దేవుని విషయంలో హెచ్చరించే స్థితికి తీసుకుపోతుంది. இங்க எவ்வளவு அழகா நமக்கு சொல்றது நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க, துர்மார்க பிரகாரமா நடவாமல், பாவிகள் விஷயத்துல நிக்காமல், பரியாசம் உட்காராமல், ஆண்டவனுடைய சன்னிதானத்துல என்ன சொல்றாங்க? 24 மணி நேரமும் தியானிக்கிறவங்க தன்யவான்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல கிளீனா போடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒரு வசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகான விஷயங்கள் இங்க சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி விசுவாசிகள் விஷயத்துல எவ்வளவு அழகா இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உட்காராமல், நிக்காமல், நடவாமல், இந்த 3 விஷயங்கள் இந்த சாயங்கால நேரத்துல நம்ம மனதுல வச்சுட்டு நம்ம அடுத்த சன்னிதானத்துல நம்ம ப்ரே பண்ண போறோம். இந்த சாயங்கால நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆராதனை நம்ம முடிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல நாங்க எல்லாரும் கூடி பாடல் பாடும்போது, ஜெபம் பண்ணும்போது, உங்க வசனத்தை நம்ம கேட்கும் போது நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஆண்டவரே,
ஆமா ஆண்டவரே, இந்த வசனம் மூலமா நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. உட்காராமல் நிக்காமல் நடவாமல் எவ்வளவு அழகான விஷயங்கள் நமக்கு புரிய வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆமா, புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்துல எவ்வளவு அழகான விஷயத்துல அந்த எபிசில நம்ம போடப்பட்டிருக்குது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எப்பேற்பட்ட டவுட் இருந்தாலும், எப்பேற்பட்ட யோசனை இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆலோசனை இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டவர் அந்த வசனம் மூலமா நம்ம கூட பேசுறது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே, வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த சின்ன பேர் இயேசு நாமத்துல கேட்கிறேன், ஆமென். ஆண்டவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் என்னுடைய நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்க இந்த வசனத்தை நல்லா தியானிங்க. பாட்டு பாடு, ஏசப்பா பாட்டு பாடு. அபிஷேக் ஆடே இல்லையே நம்ம இருக்காங்கல்ல, நம்மளே சப்ஜெக்ட்லாம் இருக்காது.